நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை. ஆண்டவர் அநேகரை பெயர் சொல்லி அழைத்து அவரது பணிக்காக பயன்படுத்தினார் என்பதை வேதத்தினுடைய ஒவ்வொரு பக்கமும் நமக்கு உறுதி செய்து கொண்டே இருக்கிறது. திருத்தூதர் பணிகள் நூலில் நாம் காண்கிற சிறப்பான அடையாளம் பர்னபாவையும் சவுலையும் ஆண்டவர் அவருடைய பணிக்கென தனியாக தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை பார்க்கிற பொழுது அவர்களை மட்டுமல்ல, நம்மையும் கடவுள் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே தான் கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக என்கிற திருப்பாடல் 67 வரிகளை பாடி நாம் புகழ்கிறோம். நம்மையும் தெரிந்தெடுத்த அந்த தெய்வத்தை இந்த வார்த்தைகளை சொல்லி பாடி மகிழ்வோம். மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. இந்த உலகத்தில் எத்தனையோ தீமைகளுக்கு மத்தியிலே நாம் நன்மையான அடையாளமாக கடந்து செல்ல அழைக்கப்படும் இந்த வேளையில் அவருடைய ஒளி மட்டுமே நம்மை வழிநடத்த முடியும் என்பதை நாம் உணர்ந்தால் திருப்பாடலினுடைய வரிகளை சொல்லி நாம் ஜெபிப்போம். கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. இந்த வார்த்தைகள் மட்டுமே கடவுளுடைய வழியில் நம்மை வழிநடத்த அவருடைய ஒளி உதவி செய்கிறது. இதோ இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்பிய பிள்ளைகளாக ஆண்டவருடைய வழியை அறிந்து கொள்ள அவருடைய ஒளி நமக்கு நிறைவாக கிடைக்க மன்றாடுவோம். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. ஆண்டவர் எல்லா மக்களையும் நேர்மையுடன் ஆளுகிறார், உலக நாடுகளை வழிநடத்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்மை சுற்றிலும் பார்க்கிற பொழுது போர்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கிடக்கிற ஒரு வேதனை. ஆனாலும் இப்பேற்பட்ட நிலையிலே கூட கடவுள் அவருடைய நிறைவான உண்மையை அவர் வைத்துக்கொண்டு நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை உணர்ந்து செயல்பட ஆட்களை தெரிவு செய்கிறார். இந்த வேளையில் நீங்களும் நானும் கூட கடவுளுடைய அந்த உண்மைக்கு சான்று பகிர்கிற சாட்சிகளாயிருக்க இதோ நாம் மன்றாடுவோம். இறைவன் தாமே நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவாராக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக இரக்கத்திற்கு முன்பாக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் உமது திருமுன் மண்டியிட்டு கிடக்கிற பிள்ளைகள், வழி தெரியாது ஒளியிழந்த நிலையில் இருக்கிற பிள்ளைகள், தீமையினுடைய அந்தகார சக்திகளுக்குள்ளே சிக்குண்டு தவிக்கிற பிள்ளைகள் எல்லோரும் விடுவிக்கப்படுவார்களாக. இதோ எங்கள் ஆண்டவர் ஒளியாக இருந்து எங்களை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு உமது திருமுன் கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே உம்முடைய இரக்கத்தினாலும்
தெய்வீக ஒளியால் நிரப்பி அவர்களை ஆசிர்வதியும். இயேசுவின் நாமம் இவர்களில் மகிமையடைய இவர்கள் உமக்கு சாட்சியாய் எழும்புவார்களாக. ஆண்டவராகிய இயேசுவின் கரத்திலேயே பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மை துணையாக வாருமே. நற்கருணை நாதரே